அதனால் உங்கள்கிட்ட சால்ட் உப்பு இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சள்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டி சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுங்க. சூப்பராக உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடவும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கீரை சாம்பார் உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.